வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சீரீஸ் இனிதே முடிந்ததுங்க. அடுத்து நம்மளோட நியூ சீரீஸ், அதாவது கதகஸ்தான் சீரீஸ் போகிறதுக்கு முன்னாடி மலேசியாவில் உள்ள சில இடங்களை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களுக்கும் டைம் இருந்தால் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த தடவை என்னோட சோலோ ட்ரிப் இல்லைங்க, என் கூட எங்கள் அம்மாவையும் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி நம்ம டைப்பிங்லேருந்து போக போகிறோம். 40 மினிட்ஸ் எடுக்கும் இங்கேருந்து போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் தைப்பிங்லேருந்து ஈப்போவுக்கு ரயில் மூலியமாக போகிறோங்க. இது ETS ட்ரெயின். மலேசியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பக்காவாக செஞ்சு வச்சுருக்காங்க. டிராஃபிக் இல்லாமல் நம்ம ரயில்லையே போயிட்டு வரலாங்க. இதுலேயே 2 ட்ரெயின் இருக்குது. இப்போ நம்ம ஏறி இருக்கிறது ETS ட்ரெயின். இதை நம்ம ஆன்லைன்லேயே முன்னாடியே புக் பண்ணணும். 1 வே 20 வெள்ளிங்க. அதே கம்யூட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா 6 வழி 80 காசு. இதுதான் ஆக சீப்பஸ்ட் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸுங்க. ஆனால் இது நீங்கள் முன்னாடியே புக் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் பயணிக்கிறீங்களோ அன்றைக்கி காலையிலே போயிட்டு கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் கம்யூட்டர் ஏறணும். அவ்வளோதான் வித்தியாசம். வழி நெடுகிலும் பார்த்தீங்கன்னா அழகான காட்சிகள் பச்சை பசேல்னு இருக்குங்க. அதை நம்ம காலையிலே போகிறோம்ல, சூரிய உதயத்தில் எல்லாமே அப்படியே ஜொலிக்குது பாருங்களேன். அப்படியே நீங்கள் இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு வந்ததுலேயே நம்ம ஈப்போ வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாதுங்க. இதோ நம்ம ஈப்போ ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. ட்ரெயினில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து எந்த ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு. அது மட்டும் இல்லைங்க, ஸ்க்ரீன்லேயும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸ்டேஷனை ஓட்டுறோமோன்னு எல்லா வசதிகளும் பக்காவாக இருக்குது. அடுத்து எப்போதும் போல் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியாயிடணும். டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து இங்கேருந்து எங்களோட ஹோட்டலுக்கு போனோம். நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் வெளியாகணுன்னே கிராப்ன்றது ஒரு சைன் போர்ட் இருக்குங்க. அங்கே நின்று நீங்கள் கிராப்பை புக் பண்ணிட்டா கிராப் கரெக்டாக அங்கே வந்து உங்களை ஏற்றிட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. மலேசியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிராப் ரொம்ப ரொம்ப வசதிங்க. ஸ்டேஷன்லேருந்து நான் புக் பண்ண ஹோட்டல் போகிறதுக்கு 5 நிமிடம் 5 வெள்ளிங்க. அங்கே போயிட்டு பேக்கை வச்சுட்டு நாங்கள் நடந்தே சில இடங்களுக்கு போகலாம். முக்கியமாக கொங்குபைன் லேன். அதனால தான் நான் இந்த ஹோட்டலில் புக் பண்ணேன். மாலை நேரத்தில் நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹோட்டல்லேருந்து ஒரு 200 மீட்டர் தான். இந்த அம்மாவை நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். வந்துட்டுருக்காங்க மெதுவாக. வந்தீங்கன்னா ஆளே இருக்காது, நிம்மதியாக பார்க்கலாம். லேட்டாக வந்தீங்கன்னா இந்த இடமே ஃபுல்லாக இருக்கும். கொங்குபைன் லேனை விட என்னை ரொம்பவே ஈர்த்தது இதுதாங்க. இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, இனி பக்கான் ஒரங் என்சம். அப்படின்னா இது அழகான மனிதர்களின் நகரம். என்சம்ன்றது நம்ம பையன்களுக்கு தான் பயன்படுத்துவோம். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அழகான பையன்கள்லாம் இங்கே குவிந்து கிடக்கிறார்கள். அடுத்து அழகான பயணங்களை பார்க்க முடியாத கவலையில் நம்ம பயணத்தை மீண்டும் தொடர்கிறோம் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு. இந்த பாட்டை பார்த்தோன்னு தான் எனக்கு தெரியுது இங்கே ப்ரீ வெட்டிங் ஷாட்லாம் நடக்குதுன்னு. அப்படி என்ன அதிசயம்னு கேட்குறீங்களா? போக போக சொல்கிறாங்க. நம்ம ஈப்போலேருந்து பத்துக்காச்சா வரத்துக்கு 30 நிமிஷம். கிராப்பில் 20 வெள்ளி சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா மலேசியனுக்கு 5 வெள்ளி, ஃபாரினருக்கு 10 வெள்ளி தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாற்காலி பேக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கசில் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன மட்டும் போயிட்டு வர சொல்லிட்டாங்க.
இந்த இடத்த நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துக்கு எங்கள் அம்மாவை கீழே உட்கார வைக்க முடியாது. அதனால நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். 30லேருந்து 45 நிமிஷத்தில் இந்த இடத்த பார்த்து முடிச்சிடலான்னு. இந்த கேலி கோட்டை பார்த்திங்கன்னா சுங்கைராய அருகே அமைந்துள்ளதுங்க. இது கிந்தா நதியோட ஒரு சிறிய சிற்றோடைங்க. இங்கே வந்து படி இருக்குது, அவங்களால படி ஏற முடியாது. அங்கே அப்படி ஏறலாம், என்னன்னா அங்கே கொஞ்சம் மேடாக இருக்குது, கால் வலிக்கும்னு பயப்படுறாங்க. இந்த கேலி காசல், இந்த கேலி கோட்டை எவ்வளவு கம்பீரமாக இங்கே நின்றுட்டுருக்கு பாருங்களேன். மர்மம், சூழ்ச்சி, காதல் மற்றும் பேய் காட்சிகள்னு நிறைய அமானுஷ்யங்கள் நிறைந்த இடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மலேசியா சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒரு முக்கியமான இடங்க. அதுவும் பேரால. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸ் இன் மலேசியாவில் இந்த இடத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாளிகை 4 மாடி கட்டிடம், 14 அறைகள்ங்க. முக்கிய ஹைலைட் என்னன்னா மலாயாவின் முதல் லிஃப்ட் வைத்து கட்டப்பட்ட கட்டிடங்க. நிறைய ரகசிய அறைகள், பாதாள அறைகள்னு இருக்குது. அதுலேயும் முக்கியமானது இந்த பில்டிங் இன்ன வரைக்கும் கட்டி முடிக்கப்படவில்லைங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அப்போ இருந்த மாதிரியே பிளானை பார்த்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே வந்ததன் நோக்கம் பேய் இருக்கா இல்லையா அதை தேடி பார்ப்போன்றதெல்லாம் இல்லைங்க. இதனுடைய ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலையை நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ராஜஸ்தான் சீரீஸில் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் பஹாங்கர் ஃபோர்ட்க்கு போனோம்ல, அதே மாதிரி இங்கே உள்ள கட்டிடக்கலையை நம்ம கொஞ்சம் ஆராய்வோங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை சொல்கிறேன். வில்லியம் ஸ்மித் 1870 ஸ்காட்லாண்டில் உள்ள கெலஸ் என்னும் இடத்துல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவருங்க. படிப்படியாக படித்து அவர் சிவில் இன்ஜினியராக ஆனார். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அவங்களோட ஆதிக்கத்தை ஆசியாவுக்கு விரிவுபடுத்துகிறப்ப இவர் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 1890 அல்லது 1891 அந்த டைம் அவருக்கு ஒரு 21 வயசு இருக்கோங்க. அவர் இந்த மலாயாவுக்கு, அதுவும் கரெக்டாக சொல்லணும்னா பத்துகஜா பேராவுக்கு காலடி எடுத்து வச்சார். பிறகு அவர் நியூசிலாந்து எஸ்டேட் ஓனரான சார்ல் அல்மா பேக்கர் அவர் கூட சேர்ந்து ரப்பர் மற்றும் சுரங்கத்தில் முதலீடுகள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை குவிக்கிறாருங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 5 வருஷத்தில் அவரோட பிஸ்னஸ் எல்லாமே நல்லா வர ஒரு பெரிய லெவலுக்கு வராருங்க. 1895 கிண்டா மாவட்டத்தில் 1000 ஏக்கர் நிலத்தை வாங்கி ரப்பர் மரங்களை நடுறாருங்க. அதோட இந்த ரப்பர் தோட்டத்தை கூட ஸ்காட்லாண்டில் இருக்கும் அவர் குடும்ப நினைவாக கிண்டா கேலஸ்ன்னு பேர் வைக்கிறாரு. இப்படி இருக்கையில் 1903 33 வயதான வில்லியம் ஸ்காட்லாண்டுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் அவங்க அம்மாவை போய் பார்க்குறாரு. அவங்க அங்கே இருந்ததும் அவங்களோட பேரையும் சேர்த்து அவர் கேலி ஸ்மித் வில்லியம்னு ஆகுறாரு. அவர் அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு உடனே 1903 மீண்டும் மலாயாவுக்கு வந்துட்டாருங்க. அப்போது தான் அவர் அவரோட எதிர்கால மனைவியான ஆக்னஸை கப்பலில் சந்தித்து கல்யாணம் பண்ணிட்டாருங்க. இதுவும் ஒரு மர்மம் தாங்க, எப்படி உடனே பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. அடுத்து வில்லியம் 1904 $24,000 ஒரு முதல் கடனாக வாங்கியிருக்காருன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியானதுங்க. பிறகு மீண்டும் 2வது லோன் கடனாக $50,000 கேட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைத்தது $10,000 மட்டுமே. அதனால கடைசியாக கேலிஸ் தோட்டத்தில் 3/2 பங்கை விற்றாருங்க. அதனால அவங்க வைத்திருக்கும் 536 ஏக்கர் நிலத்தை ஓல்ட் கேலிஸ் எஸ்டேட்னு மறுபெயரிட்டார். பிறகு மீண்டும் கேலி ஹவுஸ் எக்ஸ்டென்ஷன் தொடர்ந்ததுங்க. இறுதி 1909 ஒரு செங்கல் மாளிகையாக உருவானது. அதுவும் 2ஆம் உலகப் போரின் போது குண்டு வீசப்பட்டதுங்க. செங்கல் மாளிகை இன்று கேலி கோட்டைக்கு முன்னால் இந்த இடிபாடில் எப்படி நிற்கிது பாருங்க. இந்த வழியில் தான் ஒரு பெரிய கதையே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான பேய் கதை, அமானுஷ்ய சக்தி. அடுத்து இந்த காரிடரில் தான் பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இது அவங்க டாக்டரோட ரூமு. சீக்ரெட் பேசேஜ் பாருங்க. ஓ ஓகே, ஆனால் இதை மூடிட்டாங்க. இது உன்னோட ரூம் போடையா? ஆமாம், இது பக்கத்தில் உள்ள ரூம்பு. ஓ, இது வந்து அவங்க பையனோட ரூம்பு.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். எங்கள் அம்மா பின்னாடியிலேருந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க. வாவ். வில்லியமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. மகள் ஹெலன், அடுத்து மகன் ஆந்தனி. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்த அறைகள். இப்போ நம்ம வந்திருக்கிறது விருந்தாளிகள் அறைகள், கெஸ்ட் ரூம்ங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க. இந்த கெலி ஹவுஸ் வீட்டை எப்படி விரிவாகப்படுத்தி மாளிகையாக கட்டுனாங்கன்றது தாங்க. அதாவது 1903 அக்னஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 1904 மகள் ஹெலேனா பிறந்தாள். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கடன்கள், பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருந்திருந்த போதிலும் 1915 அவரோட மகன் ஆந்தனி பிறந்தவுடன் அவர் மூரிஷ், இந்தோனேசியா சரசனிக் மற்றும் ரோமன் வடிவமைப்புகளுடன் ஒரு பெரிய கோட்டையை கட்டலான்னு திட்டம் போட்டார். அப்போ தான் இந்தியா மெட்ராஸில் இருந்து 70 வேலையாட்களை இங்கே வரவழைச்சார். வேலையாட்கள் மட்டும் இல்லைங்க, செங்கற்கள் மற்றும் பளிங்கற்கள் கூட இந்தியாவில் இருந்து தான் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது. அதோட இதுதாங்க நம்ம சொன்ன லிஃப்ட்டு. இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னாங்க, தன் மகன் பிறந்ததை அவர் கொண்டாடும் வகையில் அவனுக்காக இந்த பிரம்மாண்டமான மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறார்ல, அந்த காலத்தில் மலையாவில் சிமெண்ட் இல்லைங்க, வாத்து முட்டையின் வெள்ளைக்கரு, மணல் மற்றும் சுண்ணாம்பு, பழுப்பு சர்க்கரை, தேன், இதை வச்சு தான் அவங்க செங்கல் மேலே செங்கல் ஒன்றா ஒட்டி கட்டியிருக்காங்கங்க. இந்த கட்டிடத்தில் ஒரு ஆணியோ லோகமோ எதுவுமே பயன்படுத்தலைங்க. அதனால தான் குண்டு வீச்சுகள் போதும் கூட இன்னும் சில கட்டிடங்கள் எஞ்சி இருக்குது. இது இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட நம்ம தமிழர்கள் முன்னோர்களை தாங்க போய் சேரணும். என்ன அறிவு, இவ்வளோ அழகாக இருக்குது. டே அப்பா. வாவ், சூப்பர். இப்போ நம்ம இருக்கிறது ஆக மேலே இல்லைங்க, அந்த கட்டிடம் மேலே அந்த கூரை இருக்குல்ல, அது மேலேயும் போகலாம். வாங்க நம்ம அது மேலேயும் போய் பார்ப்போம். அடுத்துங்க, அவரோட பிஸ்னஸ் எல்லாம் ஓகே ஆக்கி மாளிகையை கட்டிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னலைங்க. அவரோட துர்திஷ்ட காலமோ என்னமோ தெரியலங்க, 1918 ஸ்பெனிஷ் காய்ச்சல் அவரோட வேலையாட்களை தாக்கியதுங்க. அது மட்டும் இல்லை, பல பேர் அதில் உயிர் இழந்துட்டாங்க. அதனால இந்த தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து வில்லியம் கிட்ட ஒரு கோயில் கட்டி சாமி கும்பிட கேட்டாங்க. வில்லியம் உடனே அவங்களுக்கு ஒரு கோயிலையும் கட்டி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதோட அந்த கோவில் கூரையில் சிலைகள் இருக்குல்ல, சாமி சிலைகள், அதில் ஒரு சிலை இவரோட அந்த பிரிட்டிஷ் உடுப்புலாம் போட்டுட்டு இவரோட சிலையை அது மேலே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது அவருக்கு அவங்களோட நன்றி தெரிவிக்கிற வகையில் அவரோட சிலையை அங்கே வச்சுருக்காங்களா, ஏன்னா கோயில் கிட்டதும் கட்டி கொடுத்துட்டாருன்றது. அதோட இந்த கோட்டையில் 4 சுரங்கப்பாதைகள் இருக்குல்ல, அதில் ஒரு சுரங்கப்பாதை இந்த கோவிலுக்கு போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மேலே இருக்கும். வாவ், எங்கள் அம்மா அங்கே கீழேந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மேலே. வாவ், வெயிலோ புயலோ இந்த அழகுக்கு 1000 பொட்காசுகள் கொடுக்கலாம். எப்படி இருக்குது? முதல்ல நம்ம கீழே இருந்தோம், இங்கே தான் இருந்தோம். படி, ஒரு படி கூட விடலை, ஒரு சீக்ரெட் பேசேஜை விடலை. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ். இப்படியே போயிட்டு இருக்கையில் வில்லியம் 1926 லிப்சன் போர்த்துகலுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. அங்கே எதிர்பாராத விதமாக நிமோனியாவால் அவர் இறந்து போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஆக்னஸை பற்றி பல தியோரி கதைகள் இருக்குங்க. அந்த சமயத்தில் அவங்க ஐரோப்பாவில் தான் இருந்தாங்க, மீண்டும் அவங்க இங்கே வரலன்னு. இன்னொரு தியோரி என்ன சொல்லுதுன்னா, அவங்க இங்கே தான் இருந்தாங்க, மனம் முடிந்து எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க திரும்ப ஸ்காட்லாண்டே போயிட்டாங்கன்னு. எது எப்படி இருந்தாலும் கதையின் முடிவு என்னவென்றால், இந்த புகழ்பெற்ற மாளிகை கட்டி முடிக்கப்படவில்லைங்க, அதுதான் ஃபேக்ட். பிறகு ஆக்னஸ் 1927 ஒரு பிரிட்டிஷ் கம்பெனிக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டாங்க. அவங்க அப்படியே அதை போட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு மலாயாவின் காலனித்துவ ஆட்சி முடிவடைந்ததுங்க. அதனால பேராக்காடுகளை மீண்டும் கவர்மெண்ட் மீட்டு எடுத்தாங்க. இருந்தாலும் அவங்களும் இதை அப்படியே 80 ஆண்டுகளுக்கு போட்டு வச்சுட்டாங்க. இப்போ தான் இது ஒரு பிரபல சுற்றுலா தலமாக இருக்குதுங்க. 1999 கூட ஒரு மூவி ஷூட் இங்கே நடந்திருக்கு, ஆனா அண்ட் த கிங். இப்படியாக இந்த கதை நிறைவு பெறுதுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இதை நான் ஆன்லைனில் படித்தப்பயே இங்கே வந்து பார்க்கணுன்றது எனக்கு ரொம்பவே பிரியங்க. அதாவது இந்த பேய் கதைக்காக இல்லை,
இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர், அதுவும் இதை கட்டினது இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், இந்த கட்டிடக்கலை, அதுக்கப்புறம் சிமெண்ட்டுக்கு பதிலாக எப்படியெல்லாம் வச்சு எவ்வளவு அறிவுபூர்வமாக கட்டியிருக்காங்க. அதோட அழகு உள்ள விடுங்க, வெளியிலேருந்து பார்க்குறப்ப எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. எட்டத்துலேருந்து பார்க்குறப்ப தான் அந்த மாளிகையோட ஃபுல் அழகே தெரியுதுங்க. அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசாலமான இடங்க. நீங்கள் வெறும் அந்த மாளிகையை மட்டும் உள்ளுக்கு போய் பார்த்துடாதீங்க, அப்படியே வெளியவும் நடந்து ஃபுல்லாக பாருங்கங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சதுங்க, இதில் ஒரு சின்ன பகுதியை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதையும் நம்ம உள்ளுக்கு போயிட்டு ஆராய்ஞ்சிருவாங்க. வாங்க கீழே போய் இறங்கி அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். அது எல்லாமே ஹிடனாக இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்தால்தான் வர முடியும். வா, அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. வாங்க நம்ம போகலாம். 1/2 மணி நேரமாச்சு. எங்கள் அம்மாட்ட எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரேன்னு வெயிட் பண்ணுறாங்க. வாங்க போவோம். இதோட இன்றைய காணொளி ஒரு நிறைவுக்கு வருதுங்க. இன்னும் நாங்கள் என்னென்ன இடங்களுக்கு போனோம் அப்படின்றத நான் அடுத்த காணொளியில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.